ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நந்தினி. வெல்கம் டு விஸ்டம் ஜிகே தமிழ். இந்த வீடியோல சூப்பரான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. 3 குரங்குகள். தீயதை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே என உணர்த்தும் 3 குரங்கு பொம்மைகள் புகழ்பெற்றவை. இதை தனது அறையில் காந்தியடிகள் கூட வைத்திருந்தார். அவை ஜப்பான் நாட்டில் நிக்கோ எனும் நகரத்தில் உள்ள புத்தர் கோவிலின் ஓவியங்கள். அதைத்தான் பொம்மைகளாக்கி விற்பனை செய்கின்றனர். அந்த ஓவியத்தை தீட்டியவர் ஹிதாரி ஜிஸ்கோ என்ற புகழ்பெற்ற ஓவியர். அந்த குரங்குகளுக்கு பெயரும் உண்டு. அது மிஜாரு, கிகஜாரு, இவஜாரு என்ற ஜப்பானிய பெயர்கள் ஆகும். தந்தை மொழி. நாம் நம் மொழியை தாய்மொழி என்று கூறுகிறோம். ஆனால் ரஷ்யர்கள் தந்தை மொழி என்கின்றனர். கார்ட்டூன் மீது குழந்தைகள் அதிக ஆர்வமும் மகிழ்ச்சியும் கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வால்ட் டிஸ்னி. அவர்தான் கார்ட்டூன்களை உலகறிந்த கதாபாத்திரங்களாக மாற்றியவர். அவர் உருவாக்கிய மிக்கி மவுஸ் கதாபாத்திரம் அவரின் மறைவுக்கு பிறகும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது என்பது சிறப்பான விஷயம். உலகின் மிக பழமையான வரலாற்று நினைவு சின்னமாக ஸ்டோன்ஹெஞ்ச் கருதப்படுகிறது. ஆய்வாளர்களையும் வரலாற்று ஆசிரியர்களையும் பொது மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்த அமைப்பை பழங்கால மக்கள் எதற்காக அமைத்தார்கள், இதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது இன்றும் மர்மமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த அமைப்பு பழங்காலத்தில் நாட்காட்டியாகவும் வானிலை மையமாகவும் செயல்பட்டிருக்கும் என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆமாம், சூரிய ஒளி இந்த கல்பாறை அமைப்புகளில் விழும்போது அதனால் தோன்றும் நிழலை கொண்டு அக்காலத்தில் நாட்களும் பருவங்களும் கணக்கிடப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அதே போல இது பழங்கால மக்களின் வானிலை ஆய்வு மையமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். மஞ்சள் கருப்பு புலி, வெள்ளை கருப்பு புலி என்று புலி இனத்தில் இப்போது 2 வகை இருப்பது போல காண்டா மிருகத்திலும் 2 வகை உண்டு. இந்த வகைகளில் நிறமாற்றம் இருக்காது, கொம்புகளில்தான் மாற்றம் தென்படுமாம். ஆமாம், ஒரு கொம்பு கொண்டது, 2 கொம்புகள் கொண்டது என 2 வகை காண்டாமிருகங்கள் இருக்குது. இந்திய காண்டாமிருகங்களுக்கு ஒற்றை கொம்பும் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ளவற்றுக்கு இரட்டை கொம்பும் இருக்கின்றன. உலகிலேயே மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடலாகும். உலகின் எல்லா கண்டங்களையும் சேர்த்தால் எவ்வளவு பரப்பளவு இருக்கிறதோ அதைவிட அதிக நீர்ப்பரப்பை உடையது பசிபிக் கடல். வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருந்து ஆசியா, ஆஸ்திரேலியா வரை பூமியின் பாதி அளவுக்கு இது பரவியுள்ளது. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.